ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி வெப்சைட்டு போயிட்டு தான் நான் பார்க்குறேன், எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. ஓகே. ஸோ கூகுள் குரோமில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி மெட்டீரியல்ஸ்.in அப்படிங்கிற வெப்சைட் போயிருங்க. இதில் போனீங்கன்னா நம்மளுடைய 3 விதமான மெட்டீரியல் இருக்குது. புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த மெட்டீரியல்ஸ் நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரொசீட் டு செக் அவுட் போனீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லும். உங்களோட பேர், வாட்ஸ்அப் நம்பரு, இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவல் ஆயிரும். அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ண வேண்டியதான். ஸோ உங்களோட மொபைல் நம்பரும் உங்களோட நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டும் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் என்னோட மொபைல் நம்பர் கொடுத்து. ஸோ அதனால் கொடுத்து நான் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மை மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பை பண்ண மெட்டீரியல்ஸ் வந்து கீழே காமிக்கும். நம்ம இன்னைக்கு கிளாஸ் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் டெஸ்ட் டாப்பிக்கில் வந்து 2024 இப்போ காம்பவுண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் என்னென்ன கொடுத்துருக்கேன்னா டெக்ஸ்ட் புக், தமிழ் மீடியம் புக் வந்து கொடுத்துருக்கேன். பக்கத்துலேயே டவுன்லோட் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காம்பவுண்ட் டெஸ்ட் ஃபார்முலா, அப்புறம் 25 சால்வ்டு கொஸ்டின்ஸ், அப்புறம் டெஸ்ட் 1 அதுக்கான ஆன்சர் கீ தனியாக இருக்கும், டெஸ்ட் 2 அதுக்கான ஆன்சர் கீ, அதுக்கப்புறம் டெஸ்ட் 3 அதுக்கான ஆன்சர் கீ செப்பரேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் 2023 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் டெஸ்ட் கேட்ட கொஸ்டின்ஸ் அது தனி கொஸ்டின் பேப்பராக இருக்கும், அதுக்கான ஆன்சர் கீயும் தனியாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 2024 நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்ட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் டெஸ்ட் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சர் கீயும் செப்பரேட்டாக இருக்குது உங்களுக்கு. ஸோ நம்ம இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணினாலே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும் மொபைலில். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதான். ஸோ நேற்று கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் குறைஞ்சபட்சம் 4 கேள்வி கேட்குறாங்க. ஸோ நேற்று வந்து மொத்தம் 3 எக்ஸாம்ஸ் நம்ம வந்து 3 கொஸ்டின் பேப்பர் வந்து ஆன்சர் கீ பார்த்தோம். நேற்று கிளாஸஸ் ஆக்சுவலாக நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் இன்னைக்கு எங்கள் ஏரியாவில் வந்து கரண்ட் ஃபுல்லாக ஷட் டவுன்ங்கிறதுனால வெப்சைட்டு போயிட்டு தான் உங்களுக்கு வந்து அதோட வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் அதுக்கான டைம் இல்லாதனால பண்ண முடியல, கரண்ட் இல்லாதனால. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நேற்று வீடியோவும் இன்னைக்கு கிளாஸ் வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 2024 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நடந்த கம்பைன்ட் அக்கௌண்ட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இன் தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல நடந்த எக்ஸாம். ஸோ அதில் கேட்ட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் எல்லாருக்கும் விசிபிளா இருக்குங்களா? யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க. தெரியும் சார். ரைட், ஓகே, தேங்க்யூ சார். ஸோ முதல் கேள்வி பாருங்க. ரூபாய் 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்கன்னு ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டான ஃபார்ம் வந்து PNR/100. அப்போ 35,000 இன்ட்டு n வந்து 2 ஆண்டுகள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9/100. ஸோ PNR/100ங்கிறது நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டான ஃபார்ம்னா 2 0 கட் ஆயிரும். ஸோ 350 பெருக்கல் 2 பெருக்கல் சாரி ஆமாம் 2 ஆண்டுகள் 2 பெருக்கல் 9. ஸோ 35 இன்ட்டு 2 நமக்கு வந்து 70 வரும். அப்போ 350 இன்ட்டு 2 போது 700, அது கூட 9 பெருனா 9 63, 6,300 ரூபா நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சாய்ஸ் சி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு எளிமையான கேள்வி தான், தனி வட்டி கணக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்க. ஆண்டுக்கு 10% வட்டி வீதம் ஓராண்டுக்கு ரூபாய் 1,200க்கு வட்டி அரை ஆண்டிற்கு ஒரு முறை கணக்கிட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கும் 3 ஆண்டுகளுக்கும் தான் ஃபார்முலா. பட் இங்கே ஓராண்டுன்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஓராண்டுங்கிறப்ப வட்டி வந்து பார்த்தீங்கன்னா அரை ஆண்டுக்கு ஒரு முறை. அப்போ அரை ஆண்டுக்கு ஒரு முறைனா ஒரு வருஷத்துக்கு 2 அரை ஆண்டு. அப்போ இங்கே வந்து 2 டேர்ம்ஸ் வருது.
அப்போ நீங்கள் வந்து அந்த 2 இயர்ஸுக்கான ஃபார்முலாவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து 2 ஆண்டுகளுக்கு, அதாவது 2 டேர்ம்ஸுக்கு வந்து கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடைப்பட்ட வித்தியாசத்துக்கான ஃபார்முலா வந்து P(r²)/100². ஸோ இப்போ இங்கே அசல் பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா 1200. இங்கே R²னா டக்குன்னு நீங்கள் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% 10ன்னு போட்டுறக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு தான் 10%. அப்போ அரை ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10/2 5%. அப்போ நீங்கள் வந்து 5² தான் போடணும். நீங்கள் P(r²)/100². ஏன்னா ஒரு ஆண்டுக்கும் போது 2 அரை ஆண்டு. அப்போ இங்கே 2 டேர்ம்ஸ் வருது. பிரின்சிபல் மாறாது 1200. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 10%. அரை ஆண்டுக்கு வந்து 5%. அப்போ நீங்கள் வந்து ஆரோட வேல்யூ வந்து 5 தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அப்போ 1200 பெருக்கல் 5 பெருக்கல் 5 பை 100 பெருக்கல் 100. ஸோ 2 கட் ஆயிரும். 5க்கு 100க்கும் 25 100. 5க்கு 20க்கும் 4 5 20. 4க்கும் 12க்கும் 3 12. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூபா நமக்கு வந்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு வந்து கிடைக்குது. சாய்ஸ் டி ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. ஸ்டீஃபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் ரூபாய் 10,000 2% தனி வட்டி விதத்தில் முதலீடு செய்தார் எனில் 4 ஆண்டுகளின் முடிவில் அவர் பெறும் தனி வட்டி எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எளிமையான கேள்வி தான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. PNR/100 தான் ஃபார்முலா. அப்போ 10,000 இன்ட்டு என் வந்து 4 ஆண்டுகள் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2%. அப்போ 2/100. 2 கட் ஆயிரும். 4 2 8. 8 இன்ட்டு 100 800 ரூபா நமக்கு வந்து தனி வட்டி கிடைக்கும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் பி ஆன்சர். அடுத்தது 17வது கேள்வி பாருங்க. ரூபாய் 3200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக பண்ணலாம். எப்படின்னா 3200க்கு இங்கே ஷார்ட் மெத்தடுக்கு யூஸ் பண்ணலாம். 3200க்கு ஏன்னா 2 இயர்ஸ்னால் அந்த ஃபார்முலா ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியும். 3200க்கு 2.5% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. ஸோ 3200 பெருக்கல் 2.5/100. 2 கட் ஆயிரும். ஸோ 32 பெருக்கல் 25. ஸோ என்ன வரும்? 2 10 மிச்சம் 1 5 15 1 16. 32 2 64 வரும். 0 6 4 10 மிச்சம் 1 6 1 7 7 1 8. 800 ரூபா. அது கூட ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைப்போம். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா நமக்கு கிடைக்குது. ஸோ அடுத்தது இந்த 80 ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அகைன் 2.5% என்னன்னு கண்டுபிடிங்க. வட்டிக்கு வட்டி கண்டுபிடிங்க. இப்போ ஒரு ஜீரோ கட் ஆயிடுது. 8 25 நமக்கு எவ்வளோ வரும்னா 4 25 100. 8 25 200 வரும். 200 இந்த ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைப்போம். அப்போ 20 20/10 வருது நமக்கு. அப்போ ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். 20/10 வரும். ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிருது. அப்போ ஆன்சர் வரும் 2 ரூபா. நமக்கு வந்து வட்டி வந்து 2 ரூபா கிடைக்குது. வட்டிக்கு வட்டி வந்து 2 ரூபா கிடைக்குது. அப்போ 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிங்கிறது நமக்கு எவ்வளோ வரும்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 80 ரூபா, அதாவது அசலுக்கு 80 ரூபா. செகண்ட் இயர் வந்து அசலுக்கு 80 ரூபாயும் அந்த 80 ரூபாய்க்கு வட்டி வந்து நமக்கு வந்து 2 ரூபா கிடைக்கும். அப்போ டோட்டலாக வந்து 80 + 80 160. 160 + 2 162 ரூபா நமக்கு வந்து 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி நம்ம வந்து டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் வந்து எப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம்னா நமக்கு இங்கே அமௌண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3600 கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 2.5 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 ஜீரோஸ் எல்லாமே நமக்கு கேன்சல் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவும் 2 இயர்ஸ்னா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். 3 இயர்ஸுக்குலாம் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஆன்சர் வந்து சாய்ஸ் பி 162 ரூபா நமக்கு கிடைக்கும். அடுத்தது 18வது கேள்வி பாருங்க. அசல் ரூபாய் 5000 ஆண்டு வட்டி வீதம் வந்து 4%. எண் வந்து 1.5 ஆண்டுகள். அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. கூட்டு வட்டி காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுறதுனாலே அப்போ நீங்கள் என்ன எழுதணும்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
4 வருஷத்துக்கு 4, அப்போ அரை ஆண்டுக்கு 4/2 2% இது கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா n வந்து 1.5 ஆண்டுகள். ஸோ 1.5 ஆண்டுங்கிறது நமக்கு எத்தனை அரையாண்டுகள் வரும்னா, ஒரு ஆண்டுக்கு 2 அரையாண்டு வரும், ப்ளஸ் கூடுதல் ஒரு ஆண்டு. அப்போ 3 அரையாண்டுகள், 3 half years. அப்போ நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணணும்னா, n ஈக்குவல் டு 3ன்னு எழுதணும். நீங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2ன்னு நீங்க சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளவுதான். அப்போ நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 3ங்கிறதுனால நமக்கு வந்து ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். p இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் nங்கிற ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ 5000 இன்ட்டு 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2, அரையாண்டுக்கு 2, ஸோ 2/100 பவர் nங்கிறது 1.5 ஆண்டுங்கிறது 3 அரையாண்டு, அப்போ பவர் 3 எழுதுனீங்க. இங்கே ஒரு 100 100 100 + 2 102/100 வரும். பவர் 3ங்கிறப்ப 3 டைம்ஸ் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன வரும் நமக்கு 5000 இன்ட்டு 102/100 இன்ட்டு 102/100 இன்ட்டு 102/100. கூட்டு வட்டி கணக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் தான் நிறைய பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இங்கே வந்து 5000, அப்போ இங்கே 3 ஜீரோவும் இங்கே 2 ஜீரோ, இதில் ஒரு ஜீரோ கட் பண்ணிக்கலாம். 4 5 5, 2 5 10, 2 வருது. ஸோ அடுத்த 2க்கும் 102க்கும் 2 10, 1 2 51. ஸோ இதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 51 102 102 இருக்குது, கீழே வந்து 100 மட்டும் இருக்குது. 100ல் வந்து 5ஆல் வகுப்படும், ஆனால் மேலே 5ஆல் வகுப்படுற கேன்சல் ஆகிற நம்பர் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் ஒன்றுமே இல்லை, 51 102 102 3 நம்பரையுமே மல்டிப்ளை பண்ணிடுங்க, சிரமம் பார்க்காம. ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா, நான் ஏற்கனவே மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன், 530604 வரும், டிவைடட் பை 100. ஸோ அப்போ நீங்கள் வந்து 100ஆல் டிவைட் பண்ணுறப்போ 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைப்போம். 5306 ரூபா புள்ளி 04 பைசா வருது உங்களுக்கு. நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. அப்போ கூட்டு வட்டிங்கிறப்ப நமக்கு வந்து அதுலேருந்து அசல் 5000 நீங்கள் செப்பரேட் பண்ணீங்கன்னா, அப்போ மீதி வந்து 306.04 கிடைக்கும் நமக்கு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 306.04, சாய்ஸ் பி நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்குது. பட் நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஐடியா, நம்ம ஓரளவுக்கு ஆன்சர் வந்து கெஸ் பண்ணலாம். என்ன கெஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் கடைசியாக வந்து அந்த கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன வந்தது பார்த்தீங்கன்னா 51 பெருக்கல் 102 பெருக்கல் 102 பை 100 வந்துச்சு. ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. இப்போ இதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா, யூனிட் டிஜிட்டை மட்டும் நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன வரும் நமக்கு 1 2s are 2, 2 2s are 4. அப்போ யூனிட் டிஜிட்ல வந்து 4 வரணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 100ஆல டிவைட் பண்றதுனால 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைப்போம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு நம்பர் தள்ளி பாயிண்ட், 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைப்போம் நமக்கு. அப்புறம் அதுல இருந்து பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம 5000 ஆஸ் யூஸ்வலா எப்பவுமே கழிச்சிருவோம். அப்போ நீங்க கொடுத்துருக்க ஆன்சர் சாய்ஸை பாருங்க. யூனிட் டிஜிட் 4 இருக்கணும், 2 நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எந்த ஆன்சர் இருக்குன்னு பாருங்க. சாய்ஸ் ஏ 305, கண்டிப்பா ரவுண்டட் நம்பர் வராது. சாய்ஸ் டி பாருங்க, யூனிட் டிஜிட்ல வந்து அதாவது லாஸ்ட் டிஜிட்ல வந்து 4 இருக்குது, 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது. ஸோ பி கரெக்டான ஆன்சரா இருக்கலாம். அடுத்து மூணாவது ஆன்சர் சி பாருங்க, 306.5 வருது. ஸோ 5ல முடியுது, அப்போ கண்டிப்பா நமக்கு 4ல தான் முடியணும். அப்போ சியும் ஆன்சர் கிடையாது. அடுத்து லாஸ்ட் ஆன்சர், அதுவும் 4ல தான் முடியுது, ஆனா பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் தள்ளி தான் பாயிண்ட் வச்சிருக்காங்க. நமக்கு வந்து 100ல டிவைட் பண்றாங்கன்னா 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கணும். ஸோ அப்போ டியும் ஆன்சரா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து கண்டிப்பா வந்து நமக்கு வந்து பி தான் நமக்கு வந்து ஆன்சரா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது நீங்க என்ன பண்ணலாம்னா, சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லை, ஒரு லாஸ்ட் மினிட்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, அந்த மல்டிபிளிகேஷன் ஸ்டெப் வரைக்கும் வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, யூனிட் டிஜிட்டை மட்டும் நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் ஆன்சர் நீங்க வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். அதாவது இது நீங்க டைம் இல்லாத பட்சத்துல நீங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. டைம் இருக்குது அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா நீங்க மல்டிபிளிகேஷன் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிங்க. அப்பதான் நமக்கு வந்து 1 மார்க் கன்ஃபார்மா கிடைக்கும் நமக்கு. அடுத்தது 19வது கேள்வி. ரூபாய் 10,950க்கு 10% வட்டி விதித்து 42 நாட்களுக்கான தனி வட்டி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு. ஸோ தனி வட்டிக்கான ஃபார்முலா வந்து PNR/100 சிம்பிளா. ஸோ 10,950
பி இன்ட்டு என் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வருடத்துக்கு வந்து 42 நாட்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ 42/365 எழுதணும். அதை வருடமாக மாற்றுறதுக்கு பெருக்கல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. அப்போ 10/100. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை கேன்சல் பண்ணுங்க. இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கு அகைன் இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பாருங்க, 365ங்கிறது நமக்கு வந்து 73ஆம் வாய்ப்பாடில் வரும். பட் 42ங்கிறது 73 டேபிளில் வரல. அப்போனா கண்டிப்பாக இந்த 1095ங்கிறது 73 டேபிள் தான் கண்டிப்பாக வரும். பட் நமக்கு ரெண்டுமே 5ல முடியுதுனா 5 டேபிள் ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணுவோம். 7 5 35, மீதி 1 வரும் 15, 3 5 15. இதை கேன்சல் பண்ணினா 2 5 10, அடுத்து 9 வருது, 1 5 5, மீதி 4 வரும் 45, 9 5 45. அடுத்து 73க்கும் 219க்கும் டேரக்டா நமக்கு எத்தனை டைம்ஸ் 3 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஏன்னா 3 9, 3 7 21. ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 பெருக்கல் 42, 3 2 6, 3 12. ஸோ 126 ரூபா நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்குது. சாய்ஸ் சி. ஸோ PNR/100 சிம்பிள் ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணுறோம், தனிவட்டிக்கான ஃபார்ம்ல. இதில் என் வந்து பார்த்தீங்கன்னா 42 நாட்கள் கொடுத்துருக்கறதுனால டிவைடட் பை 365 நம்ம எழுதிக்கணும். அதை வருடமா மாத்துறது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 1 2 3 4 5 6 கேள்வி கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ குறைந்தபட்சம் 4ல இருந்து அதிகபட்சம் 6 கேள்வி வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக்ல வந்து கம்பைண்டாக கேட்பாங்க கண்டிப்பாக. ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி நடந்திருக்கு 2024. சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து ரூபாய் 52,000 ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விதத்தில் கடனாக பெறுகிறார். 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் வந்து ரூபாய் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி விகிதத்தை காண்புன்னு கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவர் கொடுத்த தொகை வந்து 79,040. அதுல இருந்து 52,000 பிரின்சிபல் தொகையை அவர் கடனை வாங்கின தொகையை கழிச்சிருங்க. அப்ப நமக்கு வந்து வட்டி வந்து பாத்தீங்கன்னா 27,040 ரூபாய் நமக்கு வந்து வட்டி கிடைக்குது. இது தனி வட்டி உங்களுக்கு. இப்ப நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருச்சு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க, ஆர் கேட்டிருக்காங்க. ஆர் கண்டுபிடிக்கான ஃபார்முலா வந்து 100 இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் பை பி இன்ட்டு என். அப்ப நமக்கு வந்து 100 இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து 27,040 டிவைடட் பை பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 52,000 இன்ட்டு என் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகள். ஓகேங்களா? ஸோ 100ல 2 ஜீரோ, இங்கே ஒரு 2 ஜீரோ கேன்சல் ஆகும். அதே மாதிரி இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆகும் நமக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் வாய்ப்பில் கேன்சல் பண்ணலாம். 1 நாள் 4, 6 நாள் 24, மீதி 3 வரும் 30, 7 நாள் 28, மீதி 2 வரும் 24, 6 நாள் 24. ஓகேங்களா? ஸோ அடுத்து 52ஆம் வாய்ப்பில் டைரெக்டாக நீங்கள் கேன்சல் பண்ணினா 52, 52 வரும். மீதி வந்து பார்த்தீங்கன்னா 67ல 52 கழிச்சிங்கன்னா 5 2 7, 156 வருது. டேரெக்டாக 3 டைம்ஸ் கேன்சல் ஆகும். 3 2 6, 3 11. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13% நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ ஐசி நமக்கு கிடைக்குது. ஸோ மொத்த தொகையிலிருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிச்சிட்டிங்கன்னா தனி வட்டி கிடைச்சிரும் 27,040. அதுக்கப்புறம் நீங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி கணக்கு செய்கிறீங்க, அவ்வளோதான். அடுத்து 21வது கேள்வி. ரூபாய் 15,000க்கு 6% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 ஆண்டுகளுக்கு ஃபார்முலா நமக்கு வந்து PR/100² ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பிரின்சிபல் வந்து 15,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. அப்போ 6² போது 6 × 6 பை 100 × 100. ஸோ 2 ஜீரோ கட் ஆயிரு. அடுத்து ஒரு ஜீரோ கட் பண்ணிக்கலாம். 2 5 10, 3 5 15, 4 2, 3 2 6. ஸோ 3 9, 9 × 6, 9 6 are 54. ஸோ 54 ரூபா நமக்கு வந்து டிஃபரன்ஸ் கிடைக்கும். சாய்ஸ் பி நமக்கு கிடைக்கும்.
அடுத்தது 22வது கேள்வி. ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டியில் ரூபாய் 22,050 ஆகிறதுனில் அசல் தொகை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 22,050. 22,050நாலே நம்ம என்ன பண்ணலாம்னா 2 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த 2,050 விட்டுட்டீங்கன்னா 20,000 தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு 90% நமக்கு. நீங்க என்ன பண்ணலாம், சிம்பிளா வந்து 20,000த்துக்கு 5% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. 2 கட் ஆயிரும். ஸோ 200 × 5 1000 ரூபாய் வரும். அடுத்து 1000 ரூபாய்க்கு 5% நமக்கு என்ன வரும்? 50 ரூபாய் வரும் நமக்கு. அப்போ 2 வருஷத்துக்கு வட்டி பார்த்தீங்கன்னா 1000 + 1000 + வட்டிக்கு வட்டி 50 ரூபாய். ஸோ 2,050 ரூபாய். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 20,000. அப்போ 22,050 ரூபாய் கரெக்டாக நமக்கு வந்து டேலி ஆயிடுச்சு. ஸோ அப்போ நமக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 தான் அப்படிங்கிறது நமக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து அந்த 22,050 அப்போ அதில் 2,050ங்கிறது 2 வருஷத்துக்கான வட்டி ப்ளஸ் வட்டிக்கான வட்டியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த 50 ரூபாங்கிறது. அப்போ அந்த 20,000 தான் நம்ம வந்து அசல் தொகையாக இருக்கும் அப்படிங்கிறத 100% நம்ம வந்து ஷேரை நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம். பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு வாட்டி நீங்கள் வெரிஃபை பண்ணிடணும். நமக்கு கெஸ் பண்ண ஆன்சர் வந்து கரெக்டாக அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிடணும். ஸோ எப்படி செக் பண்ணுறதுன்னா 20,000 நமக்கு இருக்குது. ஸோ 20,000த்துக்கு 5% என்னன்னு பாருங்க. 20,000த்துக்கு 5%னா 5/100. ஸோ 2 0 கேன்சல் ஆயிரும். 200 × 5 1000 ரூபா வரும். ஸோ ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபா, 2 வருஷத்துக்கு 2,000 ரூபா வரும் வட்டி. அப்புறம் கூட்டு வட்டியில் வந்து வட்டிக்கு வட்டி. அப்போ அந்த 1000 ரூபாய்க்கு 5% என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா வருது. ஸோ 2,050 ரூபா கரெக்டாக நமக்கு வந்து டேலி ஆகுது. ஸோ அடுத்தது 23வது கேள்வி பார்க்கலாம். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் அமௌண்ட் 8,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%, n = 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ 3 இயர்ஸ்க்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா P/100². 2 இயர்ஸ்க்கான ஃபார்முலா எழுதிட்டு அது கூட கூடுதலாக 3 + R/100ங்கிற ஒரு டேம் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இதுதான் 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்திற்கான ஃபார்ம். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 8,000 × R². ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5. 5 × 5 by 100 × 100 into 3 + R/100. அப்போ 3 + 5/100. அப்போ இது 3 × 100 300 300 + 5 305/100 வரும். சரிங்களா? அப்போ நமக்கு என்ன வரும்னா நமக்கு 8,000 × 5 × 5 by 100 × 100 into 305/100 வரும். அப்படியே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். 2 0 கட் ஆயிரும். 1 0 கட் பண்ணிக்கலாம். 4 5 5 2 5 10. அடுத்து 2க்கு 8க்கும் 4 2 4 2 8. அடுத்து 4க்கு 100க்கும் 4 4 4 25 4 100. அடுத்து 5க்கு 25 4 5 5 5 25. ஸோ கடைசியாக 305/5. ஸோ 5ல் பார்த்தீங்கன்னா 6 5 30 4 5 5. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 61 ரூபா கிடைக்குது நமக்கு. சாய்ஸ் நமக்கு கிடைக்குது. அடுத்த கேள்வி 24வது கேள்வி. காம்பவுண்ட் ரூபாய் 4,000க்கு 5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. 4,000 5% கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ணலாம். 4,000த்துக்கு 5% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. ஸோ 2 0 கட் ஆயிரும். 40 × 5 200 ரூபா வருது. அப்போ 2 வருஷத்துக்கு 200 400 ரூபா. அடுத்து 200 ரூபாய்க்கு 5% எவ்வளோ வரும்னா 10 ரூபா வரும். 2 5 10. ஸோ இப்போ 410 ரூபா தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் கூட்டு வட்டி. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 410 ரூபா. ஸோ இது போல் உங்களுக்கு வந்து 2 இயர்ஸுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க.
அமௌண்ட்டும் வந்து ஒரு 1000ல 0 கேன்சல் ஆகிற மாதிரி 4000 கொடுக்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் அது பிரச்சனை இல்லை. பாயிண்ட் எடுத்தால் கூட நமக்கு மல்டிப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு 0 வந்துடும் நமக்கு. ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த மெத்தடில் நீங்கள் வந்து சிம்பிளாக ஈஸியாக உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்காங்க. ஸோ கம்பல்சரி வந்து 5 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. ஸோ அடுத்து பாருங்க, நம்முடைய குரூப் 4 எக்ஸாம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி நடந்தது. கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 4 இன் குரூப் 4 சர்வீசஸ். அடுத்து பாருங்க, ஒருவர் ரூபாய் 12,000 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 12,000 5% 2 ஆண்டுகள். அப்போ நீங்க என்ன பண்ணனா, வட்டி கண்டுபிடிச்சு நீங்க என்ன பண்ணனா பிரின்சிபல் அமௌண்ட் அது கூட நீங்க கூட்டிக்கலாம். அப்போ நமக்கு வந்து 12,000 அதுக்கு 5% இடம் கண்டுபிடிங்க. 2 கட் ஆயிரும். 12 60, அதுக்கப்புறம் ஒரு 0 இருக்குது 600 ரூபாய். ஸோ ஒரு வருஷத்துக்கு 600 ரூபா, 2 வருஷத்துக்கு 600 + 600 1200 வரும். அந்த 600 ரூபாய்க்கு 5% எவ்வளவு வரும்னா 2 கேன்சல் ஆயிரும். 6 5 30 ரூபா கிடைக்கும். அப்போ 1230 ரூபா வந்து கூட்டு வட்டி கிடைக்கும். அது கூட என்ன பண்ணுங்க, 12,000 பிரின்சிபல் அமௌண்ட்டை கூட்டிடுங்க. அப்போ நமக்கு வந்து 12,000 + 1230, அப்போ 13,230 ரூபா நமக்கு வந்து முதிர்வு தொகை அமௌண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ 13,230 ரூபா. நீங்க இதுக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா எதுவுமே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்க என்ன பண்ணலாம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன டேரக்டா அமௌண்ட் கிடைச்சிடும். அதுலேயுமே 12,000 × P × 1 + R/100. அப்போ 1 + 5/100 105/100 வரும். ஸோ 105/100 பெருக்கல் 105/100. ஏன்னா 2 வருஷங்கிறப்ப 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 0 கட் ஆயிரும். 1 0 கட் ஆயிரும். ஸோ அடுத்து 2 10 21 105, 2க்கும் 12க்கும் 6 2 12. ஸோ இது நீங்க 6 பெருக்கல் 21 பெருக்கல் 105. ஸோ 3 நம்பருக்கு பெருக்கினா 13,230 ரூபா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ நீங்க வந்து எந்த 2 மெத்தடுமே நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து 26வது கேள்வி. அசல் தொகை ரூபாய் 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 3 இயர்ஸ்க்கு நம்ம ஃபார்முலா வந்து P(R²/100²), அதாவது 10,000 × R², 15 × 15/100 × 100, P(R²/100² × 3 + R/100, 3 + 15/100. ஸோ 300 + 15 315/100 வரும் உங்களுக்கு. இங்க 2 0 2 0 4 0 கட் ஆயிரும் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன வருதுன்னா 15 பெருக்கல் 15 பெருக்கல் 315/100 வருங்க. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுன்னா, இந்த 5ஆல டிவைட் ஆகணும். கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வரும் உங்களுக்கு. ஸோ அங்க மேல வந்து 2ஆல மல்டிப்ளை ஆகிற டிவைட் ஆகிற நம்பர் எதுவுமே இல்லை. ஸோ 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிருங்க. 15 பெருக்கல் 15 பெருக்கல் 315, 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணினா 70,875 வரும் பை 100. அப்போ 2 நம்பர் சொல்லி பாயிண்ட் வைப்போம். அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 708.75 வரும். ஸோ இதுவுமே நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லா யூனிட் டிஜிட் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 × 5 × 5, 5 5 25, அகைன் 5 5 25. 5ல முடியும். 100ஆல டிவைட் ஆகனால 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கும் நமக்கு. அப்போ கொடுத்துருக்க சாய்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கிறது, 5ஆல டிவைட் ஆகிறது ஒரு ஆன்சர் மட்டும்தான். சாய்ஸ். ஸோ நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும் கூட அவசியம் இல்லை. மல்டிப்ளை பண்ணாமலே ஆன்சர் இதுதான் அப்படிங்கிறது நம்ம கெஸ் பண்ண முடியும். அடுத்தது 27வது கேள்வி. ஒருவர் ரூபாய் 2,000 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓராண்டு முடிவில் ரூபாய் 1,000 திருப்பி செலுத்துகிறார் எனில்
அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் சொல்லி கேட்குறாங்க. ஸோ 2000 ரூபா 6%க்கு கடன் வாங்குறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாங்குறாரு. அடுத்தது 1 வருஷம் கழிச்சு 1000 ரூபா ரிட்டர்ன் பண்றாரு. மீதி 1000 ரூபா மட்டும் தான் இருக்குது. அப்போ அடுத்த செகண்ட் இயர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இதுல 2 ஆண்டு முடிவில். அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு தனியா நீங்க வட்டி கண்டுபிடிக்கணும். செகண்ட் இயருக்கு தனியா நீங்க வட்டி கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் 2000. ஏன்னா முதல் வருஷம் 2000 ரூபா அவர் கடன் வாங்கியிருக்காரு. அதுக்கு என் பார்த்தீங்கன்னா முதல் வருஷத்துக்கு மட்டும். அப்போ 1 வருஷத்துக்கு மட்டும் நீங்க கணக்கு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் 1 இயருக்கு முதல் வருஷம் வட்டி மட்டும் கண்டுபிடிக்க போறோம். அப்போ நம்ம என் 1, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6/100 6%. அப்போ 2 கட் ஆயிரும். 20 பெருக்கல் 6 6 12 120 ரூபா. அப்போ முதல் வருஷம் அவருக்கான வட்டி பாத்தீங்கன்னா அந்த 2000 ரூபாய்க்கு 6% பாத்தீங்கன்னா 120 ரூபா அவர் வட்டி அவர் கணக்குல ஆட் ஆயிருக்கு. இப்போ செகண்ட் இயர்ல பாத்தீங்கன்னா 1 வருஷம் கழிச்சு அவர் என்ன பண்றாருன்னா 1000 ரூபாய் திருப்பி கொடுத்துருக்காரு. இப்போ 2வது வருஷத்துக்கு செகண்ட் இயருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் இப்போ 1000 ரூபாய் தான் இருக்கும் கடன் அவருக்கு. ஸோ அடுத்து 1 இயர். ஏன்னா 2வது வருஷத்துக்கு அந்த 1 வருஷத்துக்கு 6% இன்ட்ரெஸ்ட். அப்போ எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா 60 ரூபாய் வட்டி. சார் 2வது வருஷத்துக்கு அவர் கொடுக்க வேண்டிய வட்டி பாத்தீங்கன்னா 60 ரூபாய். அப்போ இவர் அவர் 2 ஆண்டு முடிவில் அவர் இப்ப எவ்வளவு ரூபா அவர் கட்டணும் பாத்தீங்கன்னா முதல் வருஷம் 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு. அப்ப மீதி அசல் 1000 ரூபாய் பாக்கி இருக்குது. அப்புறம் ஃபர்ஸ்ட் இயருக்கான வட்டி 120 ரூபாய், செகண்ட் இயருக்கான வட்டி 60 ரூபாய். அப்போ மொத்தம் 1180 ரூபாய். 120 + 60 180 ரூபாய். 1180 ரூபாய் அவர் செகண்ட் இயர் முடிவில் அவர் இந்த 1180 ரூபாய் கட்டி கடனை அவர் முடிக்க முடியும். ஆன்சர் பாத்தீங்கன்னா 1180 ரூபாய். சாய்ஸ் பி நமக்கு கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் தனித்தனியா வட்டி கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். பட் அங்க என் பாத்தீங்கன்னா 1 இயர் தான் போடணும், 2 இயர்ஸ் நீங்க எழுதிடக்கூடாது. அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அடுத்தது 28வது கேள்வி. விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி விகிதத்தில் ரூபாய் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி விகிதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டின் லாபம் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா ஒருத்தர்கிட்ட 4% வட்டி கடன் வாங்கி இன்னொருத்தட்ட 6%க்கு கொடுக்குறாரு. ஸோ அதை வட்டிக்கு விடுறாங்க. ஸோ இங்க கம்மியா வட்டியான கடன் வாங்கிட்டு கூடுதல் வட்டிக்கு அவர் கொடுக்குறாரு. அப்போ அவருக்கு கண்டிப்பா இந்த எவ்வளவு பர்சன்டேஜ் அவருக்கு லாபம் கிடைக்குன்னா ரெண்டையும் செப்பரேட் பண்ணுங்க. 6% மைனஸ் 4%, 2% அவருக்கு லாபமா கிடைக்கும். அது பாத்தீங்கன்னா 2 இயர்ஸுக்கு. அப்ப ஸ்டெப்ல நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டாவே நீங்க என்ன பண்ணுங்க, 10,000 இன்ட்டு 6% மைனஸ் 4% 2%. அப்போ 2/100. என் பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகள். ஸோ இதுதான் அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம். ஸோ 2 கட் ஆயிரும். 2 4. இங்க 10,000க்கு ஒரு கூட ஒரு 0 வரும். ஓகேங்களா? ஸோ 2 கட் ஆயிரும். 2 4 4 பெருக்கல் 100 400 ரூபா அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நீங்க 400 ரூபா ஆன்சர் கிடைக்கணும்னா டக்குன்னு சாய்ஸ் பி 400 ஷேட் பண்ணிடாதீங்க. ஏன்னா சாய்ஸ் பி 400 கொடுத்துருக்காங்க. இம்மிடியா அதை ஷேட் பண்ணிடாதீங்க. அப்ப கேள்வி என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. கேள்வி பாத்தீங்கன்னா ஓராண்டின். ஸோ ஓராண்டு லாபம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பட் இது 2 வருஷத்துக்கான லாபம். 2 வருஷத்துக்கான லாபம் 400 ரூபா. அப்போ 1 வருஷத்துக்கான லாபம் 400 2ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 200 ரூபா தான் நமக்கு 1 வருஷத்துக்கான லாபம். ஆன்சர் பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஏ தான் ஆன்சர், சாய்ஸ் பி கிடையாது. 10,000க்கு 2 இயர்ஸுக்கு 6% மைனஸ் 4%னா 2%. அப்போ 10,000க்கு 2 வருஷத்துக்கு 2% எவ்வளவு வரும்னா 400 ரூபா கிடைக்கும். ஸோ 2 வருஷத்துக்கு 400 ரூபானா 1 வருஷத்துக்கு 200 ரூபா.
ஸோ நமக்கு வந்து குரூப் 4 நமக்கு வந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 1 2 3 4 கேள்வி கேட்டிருக்காங்க நமக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம் கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 1 இன் குரூப் 1 சர்வீசஸ் ஜூலை மாதம் 13ஆம் தேதி நடந்திருக்குது 2024. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த பாப்புலேஷன் இதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்குது. தமிழ்ல வந்து நான் வந்து டிடிபி பண்ணல. பட் நான் தமிழ்ல உங்களுக்கு கொஸ்டின் சொல்லியிருந்தேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதனால நீங்க அதை பார்த்துக்கலாம், நீங்க ஈஸியாக நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு நகரத்தினுடைய மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் அட் த ரேட் ஆஃப் 6% பெர் annum. ஒரு வருஷத்துக்கு 6% வந்து கூடிட்டு இருக்குது. அப்போனா ஆர் வந்து பிளஸ் ஆர் எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2018 வந்து அதனுடைய மக்கள் தொகை வந்து 2,38,765 கொடுத்துருக்காங்க. 2020 வந்து பாப்புலேஷன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த பாப்புலேஷன் ஆஃப் த இயர் 2020. அப்போ 2018 கொடுத்துட்டு 20 கேட்குறாங்கன்னா ஃபார்வேர்டாக கேட்குறாங்க. அப்போ ஃபார்வேர்டாக கேட்கும்போது நமக்கு வந்து என்னோட வேல்யூ வந்து பிளஸ் என் எழுதுது. ஸோ மக்கள் தொகை கணக்கான ஜென்ரல் ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் பை 100 பவர் ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னங்கிறது வந்து ஜென்ரல் ஃபார்ம்லாம். ஸோ இன்க்ரீசிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீசிங் கொடுத்தாங்கன்னா ப்ளஸ் எழுதணும். என் வந்து ஃபார்வேர்டாக கேட்குறாங்க. அதாவது 18 கொடுத்துட்டு 20 கேட்குறாங்க. அப்போ பழைய பாப்புலேஷன் கொடுத்துட்டு இப்போ உள்ள பாப்புலேஷன் கேட்குறாங்க. ஃபார்வேர்டாக கேட்டாங்கன்னா ப்ளஸ் என், பேக்வேர்டாக கேட்டாங்கன்னா மைனஸ் என் எழுதணும் நீங்கள். ஸோ நமக்கு இங்கே வந்து ஃபார்வேர்டாக கேட்கறதுனால ப்ளஸ் என் தான் வரும் நமக்கு. ஸோ 2,38,765. அடுத்து பார்த்தா இன்ட்டு 1 + 6/100. 1 + 6/100ங்கிறப்ப நமக்கு வந்து 100 100 100 + 6 106/100 வரும். பவர் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 20 2 இயர்ஸ். அப்போனா பவர் 2 வரும். அப்போ 2,38,765 பெருக்கல் 106/100 பெருக்கல் 106/100. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 25 100. பட் இது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெரிய நம்பராக தான் இருக்குது. ஓகேங்களா? 25 100. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 5 20 மிச்சம் 3 38 வரும். 7 5 35 மீதி 3 வரும். 7 5 35 மீதி 2 வரும். 5 25 மீதி 1 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 15. ஸோ 3 வருது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. இங்கே 3ல் முடியுது. ஸோ 106க்கு 2 20 2 10 2 6 53. ஓகேங்களா? ஸோ அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா டிவைடட் பை கீழே நமக்கு வந்து ஆல்ரெடி 100 இருக்குது. ஸோ 1000. இங்கே டினாமினேட்டர் வந்து நமக்கு வந்து 1000 வரும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா 47,753 பெருக்கல் 53 பெருக்கல் 106 வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மெத்தடை வந்து இதில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து 1000ஆல் டிவைட் பண்ணுறப்ப 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வரும். இதுக்கப்புறம் எதுவுமே நீங்கள் கேன்சல் பண்ண முடியாது. பட் ஆன்சர் சாய்ஸில் பார்த்தீங்கன்னா 3 நம்பர் டெசிமல் பாயிண்ட் வச்சு அவங்க கொடுக்கவே இல்லை. எல்லாமே வந்து ரவுண்டட் நம்பராக கொடுத்துருக்காங்க. அப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து அதாவது பாயிண்ட் வச்சு நம்பர் கொடுக்காம ரவுண்டு பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேறு எதுவுமே பண்ண முடியாது. இதில் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். மல்டிப்ளை பண்ணினா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 26,8,2,7,6,354 வரும். ஸோ இதில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த 0.354 கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணிட்டு 2,68,276 நமக்கு வந்து 2020 வந்து பாப்புலேஷன் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ மக்கள் தொகை கணக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து ஹெவியாக இருக்கும். கண்டிப்பாக நமக்கு வந்து பெருக்கி தான் ஆகணுங்கிற வழி இல்லை. சார் ஒரு சின்ன டவுட்டு. சொல்லுங்க சார். லாஸ்ட் டைம் நீங்க ஒரு டெஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தீங்க, இதே மாதிரி ஒரு கொஸ்டின். இப்போ இதுல வந்து லாஸ்ட் வந்து 276 இருக்கு, ஓகேங்களா? ஆமாம். அதே மாதிரி லாஸ்ட் வந்து 277 ஆப்ஷன்ல இருக்கு. அந்த டயத்துல வந்து நம்ம 276 தான் எடுக்கணுமா இல்ல 277 எடுக்கணுமா?
जो यूके नंबर थे सारे वो तो मत ओवरटेक मार रहे थे। और खासतौर से अल्टो बहुत चलती है 277 தான் சார் ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா नंबर तक लेके जाते हैं। मेरा दोस्त बढ़िया गाड़ी है मेरा दोस्त ஏன்னா லாஸ்டா ஒரு டெஸ்ட்ல வந்து அந்த மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 2,68,276.354 வருது. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பர் வந்து 5 விட கம்மியா இருக்குது. அப்ப இங்க ஒண்ணு நம்ம ஆட் பண்ண மாட்டோம் நம்ம. कुल्लू टू मनाली के हाईवे बना हुआ है। பட் சப்போஸ் நீங்க 5 விட அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க ஒன்னு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 277 வந்து ஆன்சரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. मनाली बहुत अच्छा रूट है। ஓகே. ஸோ இப்போ வந்து இப்போ 354 டாட் 0.354 பதிலா 0.534 அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம 0.534 அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ இங்க வந்து 277 வந்து நமக்கு வந்து இங்க 5 விட 5 வந்துச்சுன்னா இங்க ஒன்னு ஆட் பண்ணிக்கலாம். जब आगे हमने होटल Okay, लिया அப்போ sir. 277 मिला ஆன்சர் हमें வரும். 60-70 डिग्री का चढ़ाई। अब उस பட் மேக்ஸிமம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஆன்சர் தான் கொடுப்பாங்க நமக்கு. अब वो 1 किलोमीटर जो Okay, था sir. वो அடுத்தது 30வது கேள்வி. If the simple interest on rupees 20,000 be more than the simple interest on rupees 15,000 by 3,000 in 5 years, the rate percentage per annum is என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நான் 20,000க்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி வந்து 15,000க்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டியை விட 3,000 அதிகமா இருக்குது. அதாவது 5 இயர்ஸ்ல அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு. சிம்பிள் ஒண்ணுமே இல்லை. என்ன பண்றீங்கன்னா பிஎன்ஆர் பை 100 ஃபார்ம்ல யூஸ் பண்ண போறோம். 20,000க்கு நமக்கு வந்து பிஎன் பிரின்சிபல் இன்ட்டு என் வந்து பார்த்தீங்கன்னா 5%, 5 இயர்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது, அதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஆர் பை 100 மைனஸ் அடுத்தது 15,000 15,000 இன்ட்டு என் வந்து அதே 5 இயர்ஸ் இன்ட்டு அதே சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 3,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். 200 இன்ட்டு 5 வந்து 2 10 1000 1000 வரும். மைனஸ் இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜீரோ கட் ஆயிரும். 150 இன்ட்டு 5 15 75 ஒரு ஜீரோ இருக்குது. அப்போ 750 ஆர். ஸோ 1000லேருந்து 750 கழிச்சிங்கன்னா நமக்கு வந்து 250 வரும். ஸோ அந்த 250 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து 3000 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். 25 கேன்சல் பண்ணால் 25 மிச்சம் 5 ஒரு 50 2 25 50. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து 12% நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ ஐ சி ஆன்சர். ஸோ 20,000க்கு 5 ஆண்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டியும் 15,000க்கு அதே 5 ஆண்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 3000 கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்தது 31வது கேள்வி. Find the amount to be received after 2 years 6 months. ஓகேங்களா? At the rate of 5% per annum of simple interest on a sum of rupees 6,400. அதாவது 6,400 ரூபாய்க்கு 2 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு 5% வட்டி விகிதத்தில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க. இங்க 2 இயர்ஸ் 6 மந்த்ஸ்ங்கிறது 2.5 இயர்ஸ். ஓகேங்களா? அப்போ n ஈக்குவல் டு 2.5 இயர்ஸ்ங்கிறப்ப 2 4 4 + 1 5/2 நீங்க எழுதணும். அவ்வளோதான். ஸோ நமக்கு வந்து 6,400 பிரின்சிபல் அமௌண்ட்டு பி இன்ட்டு என் வந்து 5/2 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%, 5/100. 2 ஜீரோ கட் ஆயிரும். 2க்கு 64 2 6 2 4. ஸோ 32 இன்ட்டு 5 என்ன வரும்? 2 10 மிச்சம் 1 5 15 1 16 160 இன்ட்டு 5 0 16 80 வரும். ஸோ 800 ரூபா நமக்கு வந்து வட்டி கிடைக்குது. அப்போ நமக்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 6,400 ப்ளஸ் அது கூட 800 ரூபா வட்டி ஆட் பண்ணிட்டீங்கன்னா 7,200 ரூபா நமக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். 7,200. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான அமௌண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவ்வளோ
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டைம் ஆச்சு 9:30 ஆச்சு. ஸோ மொத்தம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்தது 8வது எக்ஸாம் பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து 13 எக்ஸாம் நடந்திருக்குது. ஸோ இது வரைக்கும் நேற்று ஒரு 3 எக்ஸாம் பார்த்தோம். இன்னைக்கு கூடுதலாக ஒரு 4 எக்ஸாம்ஸ் கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு கிளாஸ் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவோம். இதுவே நம்ம 2025 நம்ம நாளைக்கு கிளாஸும் கண்டினியூ பண்ணலாம். இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்ல யாருக்கு எதுவும் டவுட் இருக்குங்களா? கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? ஓகே சார், இன்னைக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ற மாதிரி தான் சார் இருக்கு. எல்லாருக்கும் ஓகே சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கண்டிப்பா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி வந்து குறைந்தபட்சம் 4 கேள்வியிலிருந்து 5 கேள்வி கேட்பாங்க. எல்லாமே வந்து ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின் தான். கண்டிப்பா இது ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அதுல கஷ்டமான கேள்விங்கிறது எதுவுமே கிடையாது. அந்த கூட்டு வட்டி கணக்குல வந்து மக்கள் தொகை கணக்கு வரப்ப மட்டும்தான் கொஞ்சம் அந்த பெருக்கல் வந்து அதிகமா பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் தப்பு இல்லாம நீங்க பண்ணா போதும். மற்றபடி ஈஸி தான் உங்களுக்கு. ஸோ நாளைக்கு கிளாஸ் கண்டினியூ பண்ணுவோம்.